வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஜனனி ஹோம்மேட் சேனலில் ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு வரமிளகா இதை போட்டு வெறுஞ்சட்டியில் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். பருப்பு வறுபட்டுருச்சு. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு பிறகு தட்டிட்டு, இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லலாம் வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் அளவு. ரொம்ப போட்டுறாதையே கசப்பு வரும். இப்போ அது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு கிண்டி பவுடர் ஆக்கிடுங்க. மிக்சியில் ஒரு தட்டு. இப்போ ரசத்துக்கு தேவையான கரைசலை பார்ப்போம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ரொம்ப அதிகம் போட்டாலும் புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி அதை 2 தண்ணியில் ஒரு கொதி வேக வச்சுருக்கு. 2 பச்சையாக, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா அப்படியே ஒரு தட்டு நச்சபடியே. தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். இதை கரைச்சிட்டு தாளிக்கையில் காட்டும். ரசம் தாளிக்கிறத பார்ப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய், புளி தண்ணி. இது புளி தண்ணியில் 2 தக்காளி பச்சையாக கரைச்சிருக்கோம். 2 தக்காளியை வேக வச்சு கரைச்சிருக்கோம். அது கரைச்சது. அது அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் அந்த அரைச்சிருக்கோம்ல ரசப்பொடி, அதை அதில் போட்டுரும். அதில் சேர்த்துக்கிட்டு 4 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்து கரைச்சிடணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இது கூட கடுகு, உளுந்து, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணால் சேர்த்துக்கிறோங்க. வரமிளகா, அது கூட காஞ்ச மிளகா. ஏன்னா நம்ம அதில் பொடி அரைக்கையில் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கோம், 2 பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். அதனால் காரம் மிளகு சேர்க்குறதுனால பார்த்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ அந்த நச்சு வச்ச 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 கொத்து, பாதி ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ ரசத்தை பொடி எல்லாமே சேர்த்து பூண்டு எல்லாம் போட்டால் ரச கலரே அதில் ஊற்றி. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சுப்பா. கொதிக்கிற மாதிரி வருது, ஆனால் கொதிக்க விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி மல்லித்தழை அது மேலே போட்டு தேவையான உப்பு, தேவைன்னா ஒரு சின்ன வெல்லம் சின்ன துண்டு போடலாம், வேணான்னா விட்டுருங்க. உப்பு போட்டு அவ்வளோதான். இப்போ அருமையான நல்ல மணக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்ம ஜனனி ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.